வணக்கம் வேதா சார். நீங்க எல்லாருக்கும் வாழ்வியல் முறையெல்லாம் சொல்லிக் குடுத்துட்ருக்கீங்க. எனக்கு ஒரு ஆர்வம், உங்களுடைய வாழ்க்கை முறை நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்க? உங்க ஃபேமிலில எல்லாரும் இதே மாதிரியான வாழ்வியல் முறை தான் ஃபாலோ பண்றாங்களா? அம் நான் வந்து எப்பொழுதுமே எல்லாருக்கும் நீங்க நைட்டும் முழிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறீங்க, ட்ராவல் பண்றீங்க. இந்த மாரியெல்லாம் இருக்கும் பொழுது, உங்களுடைய உணவு முறைய எப்படி நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ண முடியும்? அதே மாரி உங்களுடைய உறக்கம் எப்படி? தியானம் எப்போ பண்ணுவீங்க? உங்கள எப்ப நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிப்பீங்க? அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆர்வமா இருக்கும். வணக்கம் பரிமளா. என்னை பற்றியான கேள்வி. அதாவது உணவு முறைகளை எப்படி வச்சுப்பீங்க, பயணம் பண்ணுறீங்க? நைட்லாம் நான் முழிச்சிட்டு இல்லை. நான் நிறைய நேரம் சும்மா தான் இருப்பேன். எனக்கு அதிக நேரம் சும்மா இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அதாவது நான் என்னுடன் இருக்கக்கூடிய நேரம் வந்து ரொம்ப அதிகம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்னோட இருக்கிறது எனக்கு மிகவும் பிடிக்கும். நீங்க ஒரு எத்தனை நாள் நீங்க ஒரு ஜெயில்ல கொண்டு போய் என்ன போட்டா கூட, எனக்கு உணவும் தேவையானது மட்டும் குடுத்துட்டீங்கன்னா, நான் என் கூடயே என்னால இருக்க முடியும். என்னுடைய சிந்தனை, எனக்கு இறை உணர்த்தக்கூடிய உணர்த்தல்கள், அ மகரிஷிகள் உணர்த்தக்கூடிய உணர்வுகள் மூலியமாக என்னுடனே நான் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் இருக்க முடியும். இதை அதாவது இந்த உணவு பழக்கம்லாம் எப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்றது. அதாவது உணவுன்றது மிகவும் முக்கியமானது. நான் அசைவம் சுத்தமா எடுக்கிறதில்ல. ஒரு 38, 40 வருஷம் ஆகப்போகுது. அது மாரி பால் சார்ந்த பொருட்களும் அவ்வளவா இல்ல. சுத்தமாவே எடுக்கிறதில்ல. அ அதேபோல வீட்டில் உள்ளவங்க, அதாவது நான் பயணத்தில் இருந்தாலும் பொருந்தும் உணவுகள், அதாவது வெஜிடேரியன் ஃபுட் அந்த மாரி தான் எடுக்கிறது. ரொம்ப பார்த்து அப்படின்றதெல்லாம் இல்ல. அதனால பொருந்தாத உணவுகளையும் எடுக்கிறதில்ல. ரொம்ப கான்ஷியஸா உணவு மேல அதிக பற்றோ அ அப்படின்றதும் கிடையாது. அப்படின்றதும் வைத்துக்கொள்வது இல்லை. அதாவது இது உடல் சுதந்திரம். இது நான் என்னோட வகுப்புல உங்களுக்கே தெரியும். நீங்களும் என்னுடைய யோகா மாணவர் தான். உங்களுக்கே தெரியும். அதுல நான் அடிக்கடி சொல்றது உடல் சுதந்திரம். எதையும் நினைக்காம, அதாவது இன்னைக்குள்ள மனிதர்கள், இன்னைக்குள்ள சூழல், இந்த சோசியல் மீடியா இந்த மாரி இதில அதிகமாக மூழ்கி போன மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து இன்னொரு மனிதர பற்றியான ஒரு நினைப்பே எப்பவும் ஓடிட்டே இருக்கும். அது தன்னுடைய இணையா இருக்கலாம், இல்ல கூட வேலை செய்றவங்களா இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு மனிதர்களை பற்றியான நினைப்பே அவங்களுக்குள்ள நெறையா இருக்கும். அது எனக்கு இருக்காது. எனக்குள்ள வந்து நான் செயல்படுகின்ற செயல்களை பற்றியான உணர்த்தல்கள் எனக்கு உணர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். எப்படிலாம் செயல்படலாம் அப்படின்ற செயல்பாடுகள். திட்டமிடல் இல்ல. அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அது திட்டமிடல் கிடையாது. நான் எதுக்குமே திட்டமிட மாட்டேன். திட்டமிடல் என்ட்ட இருக்காது. அது குருமார்கள், குரு உணர்த்துவது, மகரிஷிகள் உணர்த்துவது, இறை உணர்த்துவது, எந்த நேரத்தில் எதை செயல்படுத்த வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற உணர்த்தல்கள் எனக்குள் வழங்கப்படும்போது, அதை உள்வாங்கி, அதை செயல்படுத்துவது தான் என்னோட வேலை. ஒரு தனி மனிதரை பற்றியோ, இப்ப என்ன வந்து எவ்வளோ பேர் சந்திக்கிறாங்க. தன்னுடைய உடல் சார்ந்த விஷயங்களுக்காகவும், மனம் சார்ந்த, வாழ்க்கை சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த விஷயங்களுக்காகவும் என்ன சந்திக்கிறாங்க. நான் பயணங்கள் போறேன். இத்தனை மனிதர்கள் வந்து சந்தித்தாலும், அவர்களுக்கு உண்டான வழிகாட்டுதல்களை வழங்கிவிட்டு, அதோட எனக்கு முடிஞ்சிரும். அவ்வளோதான்.
இப்போ ஒவ்வொரு மையத்துக்கும் நான் பயணம் பண்ணும்போது என் கூட இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் சொல்லுவாங்க, போன வாரம் வந்தாங்களே அவங்க, அவ்வளோலாம் எனக்கு ஞாபகம் இருக்காது. நான் தேக்கி வைக்க மாட்டேன் நான். ஆனா அவர்கள நேர்ல பார்த்தா எனக்கு தெரியும். ஓ! இதுக்காண்டி வந்தாங்க. இது இப்ப எப்படி இருக்கு? அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ள முடியும். அந்த முன்னேற்றம் எப்படி இருக்குன்றத அவங்க சொல்லுவாங்க. அ மேன்மை அடைந்தத பத்தியும் சொல்லுவாங்க. அவ்வளோதான். அதே மாரி இந்த நீங்க கேட்டதுல உங்கள எப்படி நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணிப்பீங்க? என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்? அதாவது இப்படி சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மேன்மை பெற்று, அவங்க நன்றி சொல்லி மனதார என்னை வாழ்த்தும்போதும், ஆசீர்வதிப்பதும், இதுதானே என்ன ஒவ்வொருத்தரையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும். சக உயிர்கள், சக மனிதர்கள் நம்மை நாடி வர்றவங்களையும், தேடி வர்றவங்களையும் அ அரவணைத்து, வழிகாட்டுதல்களை வழங்கி, அவங்க வாழ்க்கையில மேன்மை பெற்று, அவங்க குடும்பமே மாறி, அவங்களுடைய மனநிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு, இறை ஆசீரோடும், அருளோடும், மகரிஷிகளின் அருளோடும், ஆசீரோடும், அவங்க வாழ்ற வாழ்க்கையை என்ட்ட வந்து அவங்க பகிர்ந்துப்பாங்க. நன்றி சொல்ல வரும்போது இத பகிர்ந்துப்பாங்க. இதை சொல்லி அவங்க எனக்கு ரொம்ப நன்றி சொல்லும்போது எனக்கு ஒரு மாரி கூச்சமா இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்? வழிகாட்டுதல்கள் தானே வழங்கணும். இது வந்து நான் கண்டுபிடிச்சது இல்லையே! எனக்கு உணர்த்தல்கள் மூலியமாக ஏற்கனவே வாழ்ந்த வாழ்வியல் முறைகள் தான். அத வழிகாட்டுறோம். அதுல அவங்க பயணிக்கிறாங்க. இதுல மேன்மை பெற்றது அவங்க தான். இதுல அவங்க தான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அந்த இறைக்கு எப்பவும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. இப்படி வாழ்த்துவர்கள் மூலியமாக எனக்கு அ அந்த சக்தி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இன்னொன்னு, மனம் எப்போ சோர்வடையும் அப்படின்னா, மனம் சோர்வடைஞ்சா உடலும் சோர்வடையும். அது ஒரு மனிதர்கள் பற்றியான சிந்தனையோ, எண்ணமோ எடுத்துக்கொண்டால், அவர்களுடைய குணங்கள வச்சு தான் அங்க எண்ணங்கள் வரும். அவங்க இப்படிலாம் பண்ணாங்க. இப்படி பண்ணா அவங்கள்ட்ட இப்படி பேசணும். இந்த மாதிரி சொன்னா இப்படி சொல்லணும். இப்படின்ற இந்த மாதிரியான அ சீர்தூக்கி பார்க்கக்கூடிய, எடை போடுவது, இதெல்லாம் இருந்ததுன்னா மனம் சோர்வடையும். அது எனக்கு சுத்தமா அது வராது. அந்த மனிதரை பார்க்கும்போது, அவர் என்ன என்ட்ட அணுகுறாரோ, அதுக்குண்டான வழிகாட்டுதல்களை நான் வழங்க முடியும். அவ்வளோதான். இதே குழந்தைகளை கூட்டிட்டு வருவாங்க. அ இந்த ஆட்டிசம் குழந்தைங்களோ, ரொம்ப அ தொந்தரவுல இருக்கக்கூடிய குழந்தைங்களோ வரும்போது, அவங்களுக்கு உண்டான வழிகாட்டுதல்களையும், ஆலோசனைகளையும் வழங்கி, அதன் பிறகு அந்த அதிகாலையும், இரவும் படுக்கும்போதும் அந்த ஆத்ம சுத்தி நான் செய்யும்போது, அது சரியாக ரொம்ப வேதனையில் அதிகமாக வேதனையில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ, நபர்களே கூட, அவர்கள் என்னுடைய நினைப்புல அது தானா வரும். அது வரும்போது அவர்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் அருளையும், ஆசிரையும், மகரிஷிகளுடைய அருளையும், ஆசிரும் அவர்கள் உடலுக்குள் நிறைந்து, அவர்கள் இரத்த நாளங்களில் கலந்து, அவர்கள் அந்த வலி வேதனையிலிருந்து வெளியேறி, தன்னை உணர்ந்து வரக்கூடிய ஒரு உணர்வு நிலையை நான் எடுத்து செய்றது உண்டு. அது உணர்த்தப்படும் அ மனிதர்கள். அது குருநாதர்கள் உணர்த்துவாங்க. மகரிஷிகள் உணர்த்துவாங்க. அது இறை உணர்த்தும். இப்படி சக மனிதர்களை நீங்களும் அதே போல ஒவ்வொருத்தரும் இந்த பதிவை கேட்கிற ஒவ்வொருத்தருமே இப்படி உங்களுடன் பயணிக்கின்ற உங்கள் அன்பானவர்களையும், நீங்கள் சந்திக்கின்ற மனிதர்களையும் நான் பார்க்கும் யாவரும், என்னை பார்க்கும் யாவரும் அனைத்து நலமும் வளமும் பெறணும். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் வழங்கிக் கொண்டே இருந்தால், உங்களுக்குள் அந்த அருளும் உங்களுக்கு வழங்கப்படும். கொடுக்கக்கூடிய ஒரு நபருக்கு தானே குறையாம இறை வழங்கிட்டே இருக்கும். அதுபோல. இது நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கும் உடலில் சோர்வோ, மனச்சோர்வோ ஏற்படாது. எப்பவும் இயங்கிக்கிட்டே இருக்கலாம். அதேபோல உங்க குடும்பத்துல உள்ளவங்கலாம் இப்படி கடைப்பிடிக்கிறாங்களா அப்படின்றது. நான் யாரையும் கட்டாயப்படுத்துறதில்ல. அது நான் பெற்ற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, என் மனைவியா இருந்தாலும் சரி,
என்னை பெற்ற என்னுடைய தாயாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, சக மனிதர்களை யாரையும் நான் கட்டாயப்படுத்துவதில்லை. அதாவது அது உரிமை மீறல். ஒவ்வொரு உயிருக்கும் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. வழிகாட்டுதல்கள் வழங்க முடியும், உரிமையை பறிக்க முடியாது, உரிமையை விட்டு கொடுக்க முடியாது, உரிமையில் தலையிடக்கூடாது. இது எனது கொள்கை. இந்த கொள்கையை நானும் என்னை சந்திக்கின்றவர்களும் சொல்வது, உங்களுடைய உரிமையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க, மற்றவர்களுடைய உரிமையில் தலையிடாதீங்க, மற்றவர்கள் உரிமையை பறிக்காதீங்க. இதுதான் பாவம். இதை செஞ்சா இது பேர் மட்டும்தான் பாவம். அதை செய்யக்கூடாது. அப்படி இருக்கும்போது என்னுடன் பயணிக்கின்ற எனது அன்பானவர்களுக்கு அணுகினால், கேட்டால் வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். இல்லை என்றால் என்னிடமிருந்து மௌனமும் புன்னகையும் மட்டுமே வெளிப்படும். இப்படிதான் நான் பயணிக்கின்றேன். எனக்கு சோர்வடையாது. தூக்கம் என்பது அதே போல தூக்கத்தை நைட்லாம் முழிச்சிட்டுங்க. அப்போ முழிச்சிட்டு இல்லை, அதாவது தூக்கம் வரும்போது என்ன மாதிரி தூங்க முடியாது. அதே மாதிரி விழிப்பு வந்தவுடன் விழித்து விடுவேன். இவ்வளோ நேரம் கழிச்சு படுத்தமே, இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்டமே என்ற எனக்கு கால வரையறை நான் வைத்து கொள்ள மாட்டேன். காலம் நேரமும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, இறை உருவாக்கியது அல்ல. அதில் நான் சிக்குவதில்லை. காலமும் நேரமும் எந்த உயிர்களுக்குமே இல்லை, பிற உயிர்கள் எந்த உயிர்களுக்குமே இல்லை. சூழலில் உள்வாங்கி அவைகள் பொருந்தி வாழும், அவ்வளவுதான். ஒரு பறவைக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ ஒரு சூழலில் மாறுதல் ஏற்பட போகுது அப்படின்றத முன்னமே அறியும். அதுக்கேற்ற போல் தன் இடத்தை மாற்றிக்கொள்ளும், இல்லை தன்னை தகவமைச்சு கொள்ளும். அது மனிதர்கள் அப்படி அல்ல. மனிதர்கள் தன்னுடைய தேவைகளுக்காகவும் பணி, வேலை, நல்ல பள்ளி, நல்ல ஸ்கூல் இருக்குது, அதனால் அங்கே போய் சொந்த வீட்டையே விட்டுட்டு ஸ்கூலுக்காக வாடகை வீட்டில் போய் தங்குறவங்களாம் உண்டு. அதே போல் ஒரு வேலைக்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டு போய் வாழ்கின்ற மனிதர்களும் உண்டு. இதெல்லாம் நான் சொல்கிறத உங்களால் ஏற்றுக்கவும் முடியாது, ஒத்துக்கவும் முடியாது. அது அப்படி தான். மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் எல்லா அருளும் வழங்கப்படும். அதை விட்டு உங்களை நம்பாமல் ஒவ்வொருத்தரும் தன்னை நம்பாமல் இருந்தால் அவங்க அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். நான் என்னிடம் சரணாகதி அடைவேன். சரணாகதி, ஒப்படைத்தல் என்ற ஒரு சிந்தனையில் வாழ்பவன் நான். இப்படி வாழவே உங்கள் அனைவரையும், நீங்களும் அப்படி வாழ வேண்டும் என்பது எனது விருப்பம். அதனால் என்னுடைய உணவு மேல் பெரிய கொள்கைகளோ கட்டுப்பாடுகளோ எனக்கு கிடையாது. பொருந்தும் உணவு எது, பொருந்தா உணவு எது என்று எல்லாருக்குமே தெரியும். அந்த உணர்த்தல்கள் எல்லோருக்குமே வழங்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய உள்ளுணர்வு, அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது உணர்த்தும். அந்த உணர்த்தலுக்கு செவிசாய்த்து அந்த குரலை கேட்டு நீங்கள் வாழ்ந்தாலே போதும். எந்த வழிகாட்டுதலும் உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் உயிரே உங்களை வழி நடத்தும். உங்களுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிர், அதுதான் நீங்கள். அந்த உயிர் உங்களுக்கு சிந்தனையில் உணர்த்தும். அந்த உணர்த்தலில் உங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்க முடியும். உடல்ல ஒரு சிறு நோய் கூட வராது. ஒரு நோயோ, ஒரு குறைபாடோ, ஒரு அச்சமோ எதுவுமே எழாது. முழு சுதந்திரமான ஒரு மனிதர். இதன் பேர் தான் சுதந்திரம்.
தன்னிடம் சுதந்திரமாக வாழ்வது. இப்படி நீங்கள் இதை கேட்கும் ஒவ்வொருவரும் இந்த உங்களிடமே நீங்கள் சரணாகதி அடைந்து உங்கள் உயிர் உங்களுக்கு உணர்த்தும் அந்த உணர்த்தலில் உங்கள் வாழ்வை அமைத்து கொண்டு வாழ வேண்டும் என்பது எனது விருப்பம். அந்த விருப்பம் உங்களுக்குள்ளும் எழ வேண்டும். இறையருளின் ஆசீரும் மகரிஷிகளின் அருளும் ஆசீரும் உங்களுக்குள் என்றும் நிறைவதாக. நன்றி. அப்புறம் இன்னும் ஒரு பர்சனல் கொஷின். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பார்ன் ஆகி எப்படி நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்டாக அவங்கெல்லாம் வந்து ஒரு சாமியார் அப்படின்ற ஒரு விஷயத்த காதால கூட கேட்கறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி யோகா அப்படின்றது அது ஒரு உடல் நலத்துக்கு உரிய ஒரு விஷயம்னாலும் கூட அதை செய்யக்கூடாது, ஆனால் ஜிம்முக்கு போய் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கூட அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் எப்படி இந்த மாதிரி மாற்றங்கள் அந்த மதத்திலிருந்து, இது மதம் சம்பந்தப்பட்டது இல்லைன்றது எனக்கு தெரியும், ஆனால் எப்படி உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வந்தது? எப்படி இந்த யோகாக்கு நீங்கள் வந்தீங்க? தியானம், நீங்கள் உங்களுடைய குரு, சம்டைம்ஸ் அந்த குருவுடைய இடத்துக்குலாம் நீங்கள் போயிருப்பீங்க. நாங்கள் யோகா சொல்லி கொடுக்கும்போது கூட அந்த சென்டரில் இருந்தெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. அதுலலாம் எப்படி நீங்கள் கொண்டு செல்லப்பட்டீங்கன்றது எனக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். இது என்னுடைய அடுத்த இது. ஏன்னா நீங்கள் என்னுடைய ஒரு குரு, யோகா குரு. ஸோ என்னுடைய குருவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில ஆர்வங்கள் எனக்கு இருக்குது. அதுதான் இப்படி. அதாவது நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியில் பிறந்து அந்த பிறப்பு என் கையில் கொடுக்கப்பட்டிருந்தா நான் நல்ல வேற இடத்துல பிறந்திருப்பேனா? பிறப்பும் இறப்பும் நம்ம கையில் கொடுக்கப்படலை. அப்படின்னும்போது அது இயல்பில் நடப்பது. அந்த கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து அப்படின்றது இதுக்கு உங்களுக்கு இதன் மூலிமா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பிறப்பும் இறப்பும் நம் கையில் இல்லை அப்படின்னும் போது எங்கே பிறக்கிறோமோ அங்கு வளர்க்கப்படக்கூடிய சூழல் அப்படிதான். அதாவது நம்மளை பெற்ற தாய் தந்தையர்கள் வந்து ஏதோ ஒரு மதம் சார்ந்தோ இனம் சார்ந்தோ சமூகம் சார்ந்தோ இருந்தாங்கன்னா அந்த ஏற்படுத்தப்பட்ட ஏற்பாடுகள் தானே இதெல்லாம் என்ன இறை வழங்கியதா? மதம், இனம், மொழி என்பது பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை வளர்ச்சி. அது மற்ற இந்த ஜாதி, மதம், இனம், சமயம் இதெல்லாம் வந்து மனிதர்கள் ஏற்படுத்தியது. அவரவர்களுக்கு உண்டான ஒரு கூட்டங்களை வகுத்து கொள்ள, ஏற்படுத்தி கொள்ள தான் என்ற மமதையில் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே. இது உணர்த்தல்கள் தான். இது இப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்து அந்த இதில் பயணிச்சவனும் நான் தான். அந்த ஒரு கட்டத்திற்கு மேல் சுய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு வயது வரும்போது சுய சிந்தனைகள் எல்லோருக்குள்ளுமே மேன்மை பெறும். ஒரு 12 வயதுக்கு பிறகு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தனக்குள் மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் அவங்க சுய சிந்தனைகளுக்குள்ள போக ஆரம்பிப்பாங்க. அந்த சிந்தனைகளை செவிமடுத்து அந்த குரலை கேட்டு முன்னாடி சொன்ன அதே தான் தனக்குள் எழும் இந்த எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் அவங்க கேள்விகள் நிறைய வர ஆரம்பிக்கும். ஏன் இது இப்படி தான் கும்பிடணுமா, இப்படி கும்பிடக்கூடாதா, ஏன் இப்படி தான் வேண்டுதெல்லாம் வைக்கணுமா, இது எல்லாருக்குள்ளேயும் வரும். ஏன்னா அது உண்மை இல்லையே, இது ஏற்றுக்க முடியாது ஒரு சில பேரால் நான் சொல்கிறது. அப்படின்னும் போது அந்த ஒரு வயதுக்கு மேலே அந்த கேள்விகள் நிறைய வரும். நான் யார் அப்படின்ற கேள்விகளும் வரும். எதுக்காக இங்கே படைக்கப்பட்டேன், இதெல்லாம் என்ன, இப்படி தான் செய்யணுமா, இதற்கெல்லாம் நமக்குள்ளே விடை தேடி நாம் ஒரு தெளிதலுக்குள்ளே வந்தோம்னா அது ஒரு சரியான வழிகாட்டுதல்களில் நம்ம
இறை அருளால் உணர்த்தல்களால் நம்ம வாழ்வோம். ஒரு சிந்தனை மேம்பாடு உள்ள ஒரு மனிதராக நம்ம வெளிப்படுவோம். ஒரு தனி படைப்பு. அந்த படைப்பு வந்து ஒரு படைப்பு மாதிரி இன்னொரு படைப்பை உருவாக்காது. அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க, இது வரைக்கும் எத்தனையோ லட்சம் பேரை பார்த்துருப்பீங்க. இதன் பிறகும் எத்தனையோ லட்சம் பேர்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் உங்களை போன்றே ஒரு ஒரு பெண்ணை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்களை உருவமைப்போ, உங்களுடைய டேஸ்ட்டு, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாதிரியே ஒரு பெண்ணை நீங்கள் சந்திச்சிருப்பீங்களா இதுக்கு முன்னாடி? இதன் பிறகு சந்திப்பீங்களா? சரி, இதுக்கு முன்னாடி சந்திக்கல, இதன் பிறகு எத்தனையோ லட்சம் பேரை நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் சந்திப்பீர்களா அப்படின்னு கேட்டால் உங்கள்ட்ட இருந்து வர பதில் இல்லை அப்படின்னு தான் வரும். அதை எப்படி நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க? உங்களை மாதிரியே இன்னொரு பெண்ணை நீங்கள் இதுக்கு பிறகு பார்ப்பீங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. இந்த பதில் எப்படி இல்லைன்னு உறுதியாக உங்கள்ட்ட இருந்து வருது? அப்போ இறை படைப்புன்றது ஒவ்வொரு படைப்பையும் தனித்தன்மையோடு தான் படைக்குதுன்ற ஒரு புரிதல் உங்கள் எல்லோருக்குள்ளேயும் இருக்கு. அப்படி படைக்கப்பட்டவங்க தான் நாம். ஒரு மரம், ஒரு செடி, ஒரு உயிர், ஒரு நுண்ணுயிரி, இப்படி ஒவ்வொன்றுமே ஒன்று போல் இன்னொன்று இருக்கவே இருக்காது. ஒரு மணல், ஒரு கைப்பிடி மணல் எடுத்தீங்கன்னா அந்த மணல் இருக்கிற ஒவ்வொரு சிறு துகளும் இன்னொரு துகளோடு ஒத்து போகாது. இப்படி படைக்குது அந்த படைப்பு. இப்படி இருக்கும்போது ஒப்பீடுகளுக்குள் எப்படி வாழ முடியும்? அவங்கள போல, இவங்கள மாதிரி, அவங்கள மாதிரி. இப்படி நீ வணங்கிட்டே இருக்க, உன்ன மாதிரியே நானும் ஏன் வணங்கணும் இப்படின்ற கேள்வியெல்லாம் வரும். இதுக்கெல்லாம் நாம் செவி மடுக்காமல் இந்த பழக்க வழக்கங்களையே மூழ்கி போய் பெரியவங்க சொன்னா கேட்கணும், பெரியவங்க சரியா சொல்லணுமே. பெரியவங்கன்றது யாரு? வயசுல மட்டுமா? சிந்தனையில மேம்பட்டவங்க தான், சிந்தனை மேம்பாடு உள்ளவர்கள் தான் பெரியவர்கள். அப்படி நமக்கு நல்ல வழிகாட்டுதல்களை எவர் ஒருவர் நமக்குள் எழும் கேள்விக்கு நமக்கு வழிகாட்டுதல்களோ உணர்த்தல்களோ வழங்கும் போது அதை மறுத்தும் பேசாமல் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு உங்களுக்கு வருது அப்படின்னா அவர் உங்களுக்கு வழிகாட்டு. அப்படி வழிகாட்டப்பட்டும் அதன் பிறகு கேள்விகள் உங்களுக்குள் எழுகிறது என்றால் அது சரியான வழிகாட்டுதல் அல்ல. இதற்கு நீங்கள் இன்னொரு மனிதரை நாட வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களுக்குள்ளேயே அந்த வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். அது வழங்கிட்டே தான் இருக்கு. நம் உயிர் நம்மளிடம் பேசும், உறவாடும். இப்படி அவங்க மற்றவங்கள என்ன சொல்றாங்க, யோகான்றது கூட ஒரு கலை, அது ஜிம்முக்கு தான், இதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க அப்படிலாம் சொல்றாங்களா இல்லையா அப்படின்றது, அந்த இதுக்கு நம்ம போக வேண்டாம். இது எனக்குள் ஏற்பட்ட விருப்பம். அது நான் ஒவ்வொரு மலை பிரதேசங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலையில் ஏறி உட்கார்றது, மலையை ரசிப்பது, அது அழகான ஒரு வெளிப்பாடு, பிரம்மாண்டம். அது நான் அடிக்கடி பயணங்களில் போகிறது வழக்கம். தேடி போவேன். அது திருமணத்துக்கு முன்னாடியும் சரி, திருமணம் ஆன பின்பும் சரி, இந்த பயணங்கள் எனக்குள்ள என்றுமே ஒரு சலிப்பையோ போதும் என்ற ஒரு நிலையோ எனக்கு கொடுத்ததே இல்லை. மீண்டும் மீண்டும் ஈர்த்துக்கிட்டே இருக்கும். அந்த பயணங்கள் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எனக்குள் உணர்த்தப்பட்ட விஷயங்களை கொண்டு எனக்குள் எழும் கேள்விகளுக்கு என்னிடமிருந்தே விடை தேடி பயணிப்பவன் நான். இது உங்களுக்குள்ளும் உண்டு. அதனால் இந்த சமயம் சார்ந்தோ, சமூகம் சார்ந்தோ, இனம், மொழி, மதம், இதுதான் நம்ம துருவ தியானத்திலேயே நம்ம சொல்றது என்ன? ஊரும் உலகமும் உலக மக்களும் அனைத்து நலமும் வளமும் பெற வேண்டும். குருநாதர் அருளிய துருவ தியானத்தில் சொல்லப்படும் வார்த்தைகள் மொழிபேதமின்றி, இனபேதமின்றி
மதபேதமின்றி மனபேதமின்றி சகோதர உணர்வுடன் ஒன்றுபட்டு வாழ்ந்திட அனைத்து நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஈஸ்வரா என்பது நமது உடலில் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிர். அதைத்தான் ஈஸ்வரா அப்படின்னு சொல்றது. அதைத்தான் அந்த உயிர் இயங்கிக் கொண்டிருக்கும் இடம் நமது புருவ மத்தி. அதனிடம் ஏங்கி அங்கு சிறு கவனத்தை வைத்தால் போதும். தீவிரமான கவனங்கள் தேவையில்லை. ஈஸ்வரா என்று சொல்லும்போது நமது உயிரான ஈசனிடம் கவனத்தை வைத்து உங்களுக்குள் எழும் கேள்விகளை நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டு, இரவு தூங்கும்போது கூட ஏதோ உங்களுக்கு எழும் கேள்விகளை உங்களுக்குள் கேட்டுக்கொண்டு நீங்க படுத்துட்டா போதும். அதிகாலை விழிப்பில் உங்களுக்குள் நீங்கள் கேட்டுக்கொண்ட அத்தனை கேள்விகளுக்கும் மிக சரியாக மட்டுமே உங்களுக்கு விடை உங்களுக்குள் இருந்தே அளிக்கப்படும். அதை நீங்கள் மறுக்காமல், அதை ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னா, அதன் பிறகு உரையாடல்கள் வெளியில வந்துடும், எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஒப்பீடுகளுக்குள்ள போன பிறகு அது மறந்து போயிடும், அதை மறுத்துருவாங்க. அப்படி இல்லாமல் அது அந்த உணர்த்தலை, இறை உணர்த்தும் அந்த உணர்த்தலை மட்டுமே நான் கேட்பேன், நான் நம்புவேன், அதனிடம் மட்டுமே சரணாகதி அடைவேன் என்ற ஒரு கொள்கைக்குள் நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் தனி சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதராக உங்களிடம் நிறைய சக மனிதர்களை இணைக்கும் இந்த இறை. அப்படித்தான் இது ஒவ்வொருவருக்குள்ளேயும் உண்டு. நீங்கள் அதை உணர வேண்டியது மட்டுமே உங்களுடைய எண்ணம், சொல், செயல் அனைத்துமே. நன்றி பெரியவங்க.